சட்டக்கல்லூரி மாணவர்களின் கோரிக்கையை அரசு முழுமையாக கேட்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். சட்டக்கல்லூரி மாணவர்களுடைய கோரிக்கைகளை தமிழக அரசாங்கம் பொறுமையாக கேட்டுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு கோரிக்கைக்கு ஏற்றவாறு அவர்களை அழைத்து பேச வேண்டும். சட்டக்கல்லூரி மாணவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதற்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இடமாற்றம் குறித்து மாணவர் பிரதிநிதிகளை அழைத்து பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு காண்பதை விடுத்து மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலுக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அம்பேத்கர் சட்டக்கல்லூரி அதே இடத்திலேயே தொடர்ந்து செயல்பட முயற்சி எடுத்திருக்க வேண்டிய அரசு தரப்பு மாணவர்கள் மீது தடியடி நடத்தியும் கைது நடவடிக்கையை பாய்ச்சியிருப்பது கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். இந்த பிரச்சினைக்கு நியாயமான தீர்வை ஏற்படுத்த அதிகாரிகள் உடனடியாக முன்வர வேண்டும் என்றும் 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மீது போடப்பட்டிருக்கும் வழக்குகளை திரும்ப பெற்று அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். 100 ஆண்டு கடந்து நிற்கும் சட்டக்கல்லூரியை வேறு இடத்திற்கு மாற்ற நினைப்பது மாணவர்கள் மத்தியில் மீண்டும் போராட்ட எண்ணங்களையே உருவாக்கும் என கூறியுள்ள சீமான், இந்த பிரச்சனையில் நியாயமான தீர்வை அரசு தரப்பு ஏற்படுத்த வேண்டும் எனவும் தமது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். சென்னை சட்டக்கல்லூரியை இடமாற்றம் செய்யக்கூடாது என தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் மீது காவல்துறை தடியடி நடத்தியிருப்பதை கண்டிப்பதாகவும் அதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். சட்டக்கல்லூரியை இடமாற்றம் செய்வதற்கு அரசு கூறும் காரணங்கள் ஏற்புடையதாக இல்லை என கூறியுள்ள அவர், சட்டக்கல்லூரியை இடமாற்றம் செய்ய மாட்டோம் என தமிழக அரசு அறிவித்து மாணவர் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் தமது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார்.